விடாமுயற்சி, தொடர் முயற்சி, கடின உழைப்பு, தோல்வியை கண்டு துவளாமை, பொறுமை என அனைத்தும் மிகப்பெரிய வெற்றியை தரும் என்பதற்கு உதாரணமாக விளங்குபவர் 2025ஆம் ஆண்டு நடைபெற்ற குடிமைப்பணி தேர்வில் தனது 9வது முயற்சியில் அகில இந்திய அளவில் 698வது இடத்தை பிடிச்சு சாதனை படைத்த ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியைச் சேர்ந்த திரு தானேஸ்வர் அவர்கள். திரு தானேஸ்வர் தனது ஆரம்ப பள்ளி படிப்பை பரமக்குடியில் உள்ள ஸ்டாண்டர்ட் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் படிச்சிருக்காரு. பின்னர் தனது உயர்நிலை பள்ளி படிப்பை அதே ஊரில் உள்ள டான்பாஸ்கோ மெட்ரிகுலேஷன் பள்ளியில் படிச்சு முடிச்சிருக்காரு. மேல்நிலை பள்ளி படிப்பை சென்னையில் உள்ள SBOA மெட்ரிகுலேஷன் மற்றும் மேல்நிலை பள்ளியில் படிச்சு முடிச்சிருக்காரு. இவருடைய தந்தையார் திரு மாரிதேவன் அவர்கள் தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் நடத்துனராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். தாயார் திருமதி நிர்மலா அவர்கள் சுகாதார ஆய்வாளராக பணிபுரிஞ்சிட்டு வராங்க. தனது பொறியியல் பட்டப்படிப்பை தகவல் தொழில்நுட்ப பிரிவுல அண்ணா பல்கலைக்கழகத்தின் கிண்டி வளாகத்தில் படிச்சு முடிச்சிருக்காரு தானேஸ்வர். குடிமைப்பணி தேர்வில் தாம் வெற்றி பெற்ற அனுபவத்தையும் இளைஞர்கள் வெற்றியை எவ்வாறு அடைய முடியும் என்ற வழிமுறைகளையும் நமக்கு இங்க சொல்ல இருக்காங்க. வாங்க கேட்கலாம். வணக்கம் தானேஸ்வர். கீதாசாமி பப்ளிஷர்ஸ் யூடியூப் சேனல் சார்பா உங்களுக்கு வாழ்த்துக்கள். தானேஸ்வர், உங்களை பத்தி சிறு குறிப்பு சொல்லுங்களேன். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பெயர் தானேஸ்வர். நான் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியிலேருந்து வரேன். நான் ஒரு ஐடி கிராஜுவேட், அண்ணா யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கேன். நான் இப்போ ரீசெண்டாக நடந்த சிவில் சர்வீஸ் தேர்வு 2025 ஆல் இண்டியா ரேங்க் 698 எடுத்து என்னுடைய கடைசி முயற்சி, என்னுடைய 9வது முயற்சியில் இந்த வெற்றி அடைஞ்சிருக்கேன். என்னுடைய அப்பா பேர் திரு மாரிதேவன். அவர் ஒரு ரிட்டையர்ட் பஸ் கண்டக்டர். அம்மாவுடைய பெயர் நிர்மலா. அவங்க ஹெல்த் இன்ஸ்பெக்டராக ஒர்க் பண்ணுறாங்க. எனக்கு ஒரு தங்கை இருக்காங்க. அவங்க பெயர் ராஷ்மிகா. நீங்கள் இந்த குடிமைப்பணி தேர்வை எழுதலான்னு எப்போ முடிவு பண்ணீங்க? நான் 12ஆம் வகுப்பு படிக்கும் பொழுதே நான் குடிமைப்பணி தேர்வு எழுதணும் அப்படின்றத நான் ஒரு ஆசை இருந்தது. காலேஜ் படிக்கும்போது நான் சென்னை வந்தேன் ஊரில் இருந்து. அப்போ தான் எனக்கு குடிமைப்பணி தேர்வு சம்மந்தமான அதிகாரிகளை நிறையா சந்தித்தேன். அவர்கள்ட்ட ஆலோசனை எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் காலேஜ் படிக்கும் பொழுதே நான் குடிமைப்பணி தேர்வு தான் முழுமையாக எழுதணும் அப்படின்ற முடிவு அப்போ தான் நான் எடுத்தேன். இந்த தேர்வுக்காக எத்தனை ஆண்டுகளாக உங்களை தயார் செஞ்சீங்க? இந்த தேர்வு தவிர வேறு ஏதாவது தேர்வு எழுதுனீங்களா? நான் காலேஜ் படிக்கும் பொழுதே முழுமையாக IAS IPS தேர்வுகள் தான் எழுதணும் அப்படின்றது முடிவு பண்ணிட்டனால நான் வேறு தேர்வுகள் எதுவும் எழுதலை. நான் 2016ஆம் ஆண்டு என்னுடைய டிகிரி முடித்தேன். ஸோ அப்போதிலிருந்து நான் முழுமையாக என்னை சிவில் சர்வீஸ் தேர்வுகளுக்காக மட்டுமே என்னை ஆயுத்தப்படுத்திக்கிட்டேன் சார். நீங்கள் வேலை எதுவும் பார்த்தீங்களா, இல்லை வேலை பார்த்துக்கிட்டே இந்த தேர்வுக்கு உங்களை தயார் செஞ்சீங்களா? நான் கிராஜுவேஷன் முடிக்கும் பொழுது இந்த தேர்வு மிகவும் கடினம் அப்படின்றது எனக்கு புரிஞ்சுது. அதனால் நான் வேலை எதுவும் எனக்கு கேம்பஸ் இன்டர்வியூவில் ஜாப்ஸ் வந்தாலுமே நான் அதை நோக்கி போகலை. ஏன்னா நம்ம அதில் கவனம் செலுத்திட்டு சிவில் சர்வீஸ் தேர்வில் 100% கொடுக்க முடியுமா அப்படின்றது மிகப்பெரிய கேள்வியாக இருந்தது. ஏன்னா இப்போது ஐடி ஜாப்ஸில் அதுக்கான ப்ரெஷர் இருக்கும், அதுக்கான ஒர்க் லோட் பண்ண முடியும். ஸோ ரெண்டையும் பேலன்ஸ் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு சந்தேகம் எழுந்தது. அதனால் நான் கிராஜுவேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் கேம்பஸ் இன்டர்வியூ எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிவிட்டு நான் முழுமையாக என்னை சிவில் சர்வீஸ் தேர்வுக்காக ஆயத்தப்படுத்திக்கிட்டேன். நீங்களே இந்த தேர்வுகளுக்கு தயார் செஞ்சுக்கிட்டீங்களா? பயிற்சி நிறுவனத்தில் சேர்ந்து பயிற்சி பெற்றீர்களா? நான் முதல் வருடம் மட்டும் பயிற்சி நிறுவனங்களில், தனியார் பயிற்சி நிறுவனங்களில் சேர்ந்து பயிற்சி பெற்றேன். ஏன்னா அப்போ தான் நமக்கு ஒரு கைடன்ஸ் கிடைக்கும், என்ன படிக்கணும் என்ன படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சில மாதங்கள் மட்டும் தனியார் பயிற்சி நிறுவனங்களில் சேர்ந்துக்கிட்டேன். அதற்கு அப்புறம் பார்த்திங்கன்னா முழுமையாக நானே என்னை தனியாகவே நான் படித்து கொண்டேன். ஸோ தனியாக பயிற்சி நிறுவனங்கள் அவ்வளவா எனக்கு இன்வால்மெண்ட் இல்லை தான். வீட்டில் இருந்துக்கிட்டே சுயமாக தயார் செய்து இந்த தேர்வில் வெற்றி பெற முடியுமா? பயிற்சி நிறுவனத்தில் சேரணுங்கிறது அவசியம்தானா? பயிற்சி நிறுவனங்களில் சேருவது அவசியம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இப்போது பார்த்திங்கன்னா நமக்கு இந்த டிஜிட்டல் மீடியம் வந்துடுச்சு. ஸோ டிஜிட்டல் மீடியம் வந்துட்டனால நமக்கு புக்ஸாக இருக்கட்டும், என்ன படிக்கணும் அப்படின்றத நமக்கு பல்வேறு ஆன்லைன் யூடியூப் சேனல்ஸ் மூலமாகவே நமக்கு தெரிய வருது. அப்படி இருக்கும்போது இப்போ ஒரு பயிற்சி நிறுவனங்களில் சேர்ந்து தான் படிக்கணும் அப்படின்றது கட்டாயம் கிடையாது. புத்தகமாக இருந்தாலும் சரி, கைடன்ஸாக இருந்தாலும் சரி, மென்டார்ஷிப்பாக இருந்தாலும் சரி, எல்லாமே நமக்கு ஆன்லைனில் ரொம்ப சீப்பான முறையாகவே நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ ஆன்லைன் பயிற்சி நிறுவனங்களில் சேரணும் அப்படின்றது மிகப்பெரிய அவசியம்னு நான் சொல்ல மாட்டேன். வேலை செஞ்சுக்கிட்டே படிக்க முடியுமா? உங்களுடைய கருத்து என்ன? வேலை செய்து கொண்டே படிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும். ஆனால் அது என்ன வேலை அப்படின்றத பொறுத்து இருக்குது. இப்போ உதாரணமாக ஒரு ஐடி ஜாப் எடுத்துகிட்டு அதில் அதிக ப்ரெஷர் இருக்கும் பொழுது நம்ம இதில் படிக்கணும் அப்படின்றது ரொம்ப கடினமான விஷயம். இப்போது ஐடி ஜாப் எடுத்துட்டிங்கன்னா ஒரு 8 மணி நேரம் 9 மணி நேரம் அதில் பணி செய்கிற மாதிரி இருக்கும். அப்போ பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் இதில் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் தான் படிக்க முடியுமே. ஸோ அப்படி இருக்கும் பொழுது முழுமையாக அந்த சிவில் சர்வீஸ் தேர்வில் நம்ம
சரியாக செயல்பட முடியுமா அப்படின்னா அது டவுட்டு தான். ஸோ நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, உங்களுடைய வேலையை பொறுத்து தான் நீங்கள் இது. இப்போது உங்கள் வேலை பார்த்துட்டே என்னால் ஒரு நாள் ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் என்னால் சிவில் சர்வீஸ் தேர்வு படிக்க முடியும் அப்படின்ற பட்சத்தில் வந்து நீங்கள் வேலை செய்து கொண்டே படிக்க முடியும். இதே நான் வேலையில் வந்து ரொம்ப அதிக வேலைப்பளு இருக்குது, இல்லை நான் ரொம்ப செயல்பட வேண்டிய இது இருக்குது அப்படின்ற பொழுது நீங்கள் வேலையை கொஞ்சம் டெம்பரரியாக ஸ்டாப் பண்ணிவிட்டு சிவில் சர்வீஸ் தேர்வுக்கு வர்றது தான் சரின்னு நான் நினைக்கிறேன் சார். உங்களுடைய விருப்ப பாடம் என்ன? அதை எப்படி தேர்வு செஞ்சு படிச்சீங்க? என்னுடைய விருப்ப பாடம் வந்து PSIR, அதாவது பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ். நான் அதை தேர்வு செஞ்சதுக்கு முக்கியமான ரீசன் வந்து அந்த சப்ஜெக்டின் மீது எனக்கு இருந்த ஆர்வம் தான். அப்படி தான் நம்ம விருப்பம், ஏன்னா பேரே வந்து விருப்ப பாடம் தான் நம்ம சொல்லுவோம். அப்போ நமக்கு முக்கியமான இது என்னென்னா, அதை நமக்கு பிடிக்குதா, அந்த விருப்ப பாடத்தில் அந்த ஆப்ஷனல் சப்ஜெக்டில் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்றதான் முதல். தென் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த ஆப்ஷனல் சப்ஜெக்ட்டுக்கான கைடன்ஸ் அவைலபிளாக இருக்கா அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். ஸோ பொலிட்டிக்கல் சயின்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட், இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட். அதுக்கான கைடன்ஸும் நமக்கு ஆன்லைன் இல்லை இன்ஸ்டியூட்ஸ் அந்த மாதிரி அவைலபிளாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அதனால் நான் பொலிட்டிக்கல் சயின்ஸ் எடுத்தேன். தானேஸ்வர், உங்களுடைய நேர்முக தேர்வு பற்றி சொல்லுங்களேன். எப்படி நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கிட்டீங்க? என்னுடைய நேர்முக தேர்வு ரொம்பவே வித்தியாசமாக போச்சு. என்னுடைய நேர்முக தேர்வு சேர்மேன் வந்து மிஸ்ஸஸ் சுஜாதா சதுர்வேதி IAS அவங்க. எப்போவுமே நேர்முக தேர்வுனா கேள்வி பதில் அந்த மாதிரி தான் இருக்கும். என்னுடைய நேர்முக தேர்வு வந்து எழுத்து வடிவில் இருந்தது. போகும் பொழுதே வந்து மேடம் வந்து ஒரு பேப்பர் பேனெல்லாம் கொடுத்து நெகட்டிவ் எமோஷன்ஸ்னால் என்ன அப்படின்னு எழுத சொல்லி, அப்புறம் வந்து அந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ் நான் லிஸ்ட் பண்ண உடனே இதை பாசிட்டிவாக எப்படி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வித்தியாசமான ஒரு நேர்முக தேர்வாக இருந்தது. அது நான் நல்ல மதிப்பெண்ணும் வாங்கியிருந்தேன். 193 மதிப்பெண்கள் வாங்கியிருந்தேன். அந்த நல்ல மதிப்பெண்கள்னால தான் எனக்கு சர்வீஸும் கிடச்சிது. நேர்முக தேர்வுக்கு தயார் பண்ணுறது அப்படின்றத பார்க்கும் பொழுது வந்து நம்ம மார்க் இன்டர்வியூஸ்னு சொல்கிற அந்த மாதிரி இன்டர்வியூஸ் வந்து நம்ம அடிக்கடி கொடுத்துட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து நாம் பேசி பழக முடியும். ஒரு கேள்வி கேட்கும் பொழுது அதுக்கு எப்படி சரியாக ஆன்சர் சொல்ல முடியும், அதுக்கு இன்னும் எப்படி அட்ராக்டிவ் ஆன்சர் சொல்கிறது, நம்ம சிரிச்சுக்கிட்டே ஆன்சர் பண்ண வேண்டிய கேள்விகள், ரொம்ப ரிலாக்ஸ்டாக, இதெல்லாம் நம்ம எப்படி பயிற்சி எடுக்கணும். அந்த மார்க் இன்டர்வியூஸ்னு சொல்கிற அந்த இன்டர்வியூஸ் கொடுத்துட்டே இருந்து அந்த ஃபீட்பேக் நம்ம எடுத்துக்கிறது மூலமாக வந்து இந்த மாதிரி இன்டர்வியூஸில் ரொம்ப நல்லாவே இது பண்ண முடியும். நான் தமிழ்நாட்டிலையும் சரி, அப்புறம் டெல்லியிலையும் சரி, சில பயிற்சி நிறுவனங்களில் மார்க் இன்டர்வியூஸ் கொடுத்தேன். அவங்க கொடுத்த ஃபீட்பேக்கை எடுத்துகிட்டு என்ன நான் அடாப்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதன் மூலம் வந்து என்னால் இன்டர்வியூ நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சது. நீங்கள் இந்த தேர்வுக்கு எப்படி உங்களை தயார் செஞ்சுக்கிட்டீங்கன்ற உங்கள் அனுபவத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து படித்த புத்தகம் உட்பட விவரமாக சொன்னீங்கன்னா அடுத்து தேர்வு எழுதக்கூடிய இளைஞர்களுக்கு மிக்க உதவியாக இருக்கும். சிவில் சர்வீஸ் தேர்வுகள் பார்த்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் 3 நிலைகள் இருக்குது: ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூ. ப்ரிலிமினரி தேர்வில் வந்து 2 டைப் இருக்குது. முதல்ல வந்து ஜென்ரல் சயின்ஸ், அப்புறம் வந்து CSAT. ஜென்ரல் சயின்ஸுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறையா சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸுக்கும் ஒரு பேஸ் புக் இருக்கும். அதே மாதிரி அந்த பேஸ் புக்குக்கான NCERTs இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாலிட்டிக்கான NCERTs இருக்கும், ஹிஸ்ட்ரிக்கான NCERTs இருக்கும். ஸோ நம்ம முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா NCERT புக்ஸை முதல்ல நல்லா தரவு பண்ணிடணும். அப்புறம் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமான பேஸ் புக்கை நம்ம வந்து படிச்சிடணும். பாலிட்டிக்கு லக்ஷ்மிகாந்த், எக்கனாமிக்ஸ்க்கு ஒரு புக் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்ன புக் தேர்ந்தெடுத்திருக்கீங்களோ அந்த பேஸ் புக்கையும் படிச்சிடணும், NCERT புக்ஸையும் படிச்சிடணும். இது முதல்ல. ரெண்டாவது என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த சப்ஜெக்ட்டுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், இதற்கு முன்பு வருடங்களில் கேட்கப்பட்ட கேள்விகளை எடுத்து அந்த கேள்விகளை நல்லா புரிஞ்சுக்கிட்டா தான் அந்த பேசிஸில், ஏன்னா UPSC கேள்விகள் எப்போவுமே முன்பு எந்த மாதிரி கேள்விகள் இருந்ததோ அதே மாதிரி தான் திரும்ப அதே வடிவில் தான் திரும்ப வரும். ஸோ அப்போ நம்ம இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை நல்லா எடுத்து அதை உள்வாங்கி அப்புறம் அனலைஸ் பண்ணி படித்தோம்னா நம்ம ப்ரிலிமினரி எக்ஸாம் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். தென் ரெண்டாவது வந்து CSATல 2 டைப் தான். ஒன்று வந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், இன்னொன்று வந்து மேத்தமெட்டிக்ஸ், அந்த குவான்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த குவான்ட்ஸுக்கும் நான் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது என்னென்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான். கடந்த ஒரு 10 ஆண்டுகள் கொஸ்டின் பேப்பர் எடுத்து அந்த குவான்ட் நீங்களே ட்ரை பண்ணி, பெர்முட்டேஷன், காம்பினேஷன், நம்பர் சிஸ்டம், அந்த இதை நீங்களே எடுத்து சால்வ் பண்ணி பார்த்தீங்கனாலே அந்த குவான்ட்ஸை ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். தென் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், இது நிறையா தமிழ்வழி மாணவர்கள் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் சால்வ் பண்ணுறதுக்கு. நான் சொல்கிறது என்னென்னா நியூஸ் பேப்பர் ரீடிங் தான். நீங்கள் நல்லா நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணிவிட்டு அது ஒப்பீனியன் நல்லா ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கிளியர் பண்ணிடுவீங்க. இதுதான் ப்ரிலிம்ஸ்க்கு என்னுடைய அப்ரோச். தென் இரண்டாவது மெயின்ஸ்.
மெயின்ஸ் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 4 ஜிஎஸ் பேப்பர் இருக்குது. தென் யூ ஹேவ் ஆப்ஷனல்ஸ், அப்புறம் எஸ்ஏக்கு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா அகெயின் ரைட்டிங் ப்ராக்டிஸ் தான். மெயின்ஸ் இஸ் ஆல் அபவுட் ரைட்டிங் ப்ராக்டிஸ். நல்லா நம்மளுடைய ஆன்சரை நல்லா எக்ஸ்பிரஸ் பண்ண தெரிஞ்சால் உங்களுக்கு நல்ல மார்க்ஸ் தாராளமாக வந்துடும். எஸ்ஏயை பொறுத்தவரை நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு இதுக்கு முன்பு கேட்கப்பட்ட எஸ்ஏவை எடுத்து நீங்கள் ஒரு 10 பக்கத்துக்கு எஸ்ஏ ஃபுல்லாக எழுதி தென் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் மாதிரி ஒன்று ஜாயின் பண்ணி அதை டிஸ்கஸ் பண்ணுங்கள். இன்னொன்று நான் என்ன சொல்லுவேன்னா, டாப்பர்ஸ் காப்பீஸ், அதாவது இதற்கு முன்பாக தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுடைய விடைத்தாள்களை எடுத்து நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். அவங்க எப்படி எஸ்ஏ எழுதியிருக்காங்க, அவங்க எழுதின எஸ்ஏ டாபிக் எடுத்து நீங்களும் எழுதி பாருங்கள். அப்புறம் 2 எஸ்ஏயும் கம்பேர் பண்ணி பாருங்கள். அவங்க எப்படி எஸ்ஏயை பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, நம்ம எப்படி பண்ணியிருக்கோம், அந்த மாதிரி கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் பண்ணால் இன்னும் உங்களால் எஸ்ஏ பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ண முடியும். தென் ஜென்ரல் சயின்ஸை பொறுத்தவரை ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு நீங்கள் படித்த அதே சிலபஸ் தான். தென் இதை கொஞ்சம் என்ஹான்ஸ்டாக படிக்க போகிறீங்க. தென் ஒரு முக்கியமான பேப்பர் இருக்குது எத்திக்ஸ். இந்த எத்திக்ஸ் பேப்பரை நிறைய பேர் இக்னோர் பண்ணிடுறாங்க. அதாவது அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் தரது கிடையாது. பட் என்னை பொறுத்தவரை எத்திக்ஸ் ரொம்ப ரொம்ப க்ரூஷியலான பேப்பர். எத்திக்ஸ்க்கு யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் டைம். எத்திக்ஸ்க்கு ஒரு பேஸ் புக் வச்சுட்டு தென் எத்திக்கல் கான்செப்ட்ஸை நீங்கள் இந்த முழுமையாக புரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் கான்செப்ட்ஸ் லைக் காந்தியுடைய ஐடியாலஜிஸாக இருக்கட்டும், இல்லை விவேகானந்தா இவங்களோட ஐடியாலஜிஸ்லாம் என்னென்ன சொல்லுது, தென் கேஸ் ஸ்டடீஸ் இருக்கும், அதுக்கு எப்படி அப்ரோச்சஸ் கொடுக்கலாம். ஸோ எத்திக்ஸ்க்கும் நீங்கள் அந்த ஒரு பேஸ் புக் வச்சுட்டு தென் நீங்கள் ஆன்சர் ரைட்டிங் பண்ணி ஃபீட்பேக் எடுத்தால் தான் எத்திக்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். தென் தேர்ட் ஒன் ஆப்ஷனல்ஸ் ரொம்ப ரொம்ப க்ரூஷியல்ஸ். ஸோ நீங்கள் ஆப்ஷனல்ஸ் எடுக்கிறதே ஏதோ யாரோ சொல்கிறா அப்படின்லாம் ஆப்ஷனல்ஸ் எடுத்துடக்கூடாது. உங்களுக்கு முதல்ல அந்த ஆப்ஷனல் சப்ஜெக்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் முதல்ல. ரெண்டாவது அந்த ஆப்ஷனல் சப்ஜெக்ட்டுக்கான கைடன்ஸ், சப்போர்ட், டீச்சிங், அதுக்கான ஒரு வழிமுறைகள் இருக்கணும். தென் அந்த ஆப்ஷனலில் உங்களுக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப், ஒரு டீம் இருக்கணும். அப்போ தான் அதில் உள்ள சின்ன சின்ன சிக்கல்களை உங்களால் இது பண்ண முடியும். ஸோ அப்படி பெர்ஃபார்ம் பண்ணுற நல்ல ஆப்ஷனல்ஸாக நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். தென் யூ வில் கெட் பெட்டர். தென் தேர்ட் லெவல் பார்த்துட்டோன்னா இன்டர்வியூ. ஆப்வியஸ்லி ஸோ இன்டர்வியூக்கு 2 விஷயம் தான் நீங்கள் ரொம்ப முக்கியமானது. ஒன்று உங்களை பற்றி தெரியணும், உங்கள் பேர், உங்கள் ஊர், உங்களை சுற்றி நடக்கிறது, அதை முதல்ல நீங்கள் க்ளீனாக தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ நான் உதாரணமாக ராமநாதபுரம்ல இருந்து வரேன் அப்படின்னா என்ன தெரியணும், ராமநாதபுரத்தை பற்றி தெரியணும், ராமநாதபுரத்தில் உள்ள சிக்கல்கள் என்னென்னு தெரியணும், ராமநாதபுரத்துடைய டூரிசம் பொட்டன்ஷியல், அந்த மாதிரி சின்ன சின்ன அடிப்படை விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போகிறோம்னா தமிழ்நாட்டில் உள்ள இஷ்யூஸை பற்றி அவங்க கேட்பாங்க. காவேரி பிரச்சனை, முல்லை பெரியாறு, இந்த இஷ்யூஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நம்மளை சுற்றி தெரிஞ்சு கொள்வது தான் இன்டர்வியூ. நம்மளால் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும், அதுதான் இன்டர்வியூ. தென் கரண்ட் அஃபேர்ஸ் கேட்பாங்க. அப்போ உலகத்தில் நடக்கிற முக்கியமான விஷயங்களை இந்த கரண்ட் அஃபேர்ஸை அதை பற்றி உனக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்பாங்க. இப்போ உதாரணமாக என்னோட இன்டர்வியூ அப்போது இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சனைகள் போயிட்டு இருந்தது. என்கிட்ட இன்டர்வியூலே கேட்டாங்க, இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சனை போயிட்டு இருக்கு, இதுக்கு இந்தியா மாதிரி நாடுகள்னால சொல்யூஷன்ஸ் தர முடியும்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேள்விகள் கேட்டாங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் எப்போவுமே ஒரு யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனில் நீங்கள் எப்போ இருந்தாலுமே சரி கரண்ட் அஃபேர்ஸை ஃபுல்லாக தெரிஞ்சு வச்சுக்கணும். அது ப்ரிலிம்ஸ்லேருந்து இன்டர்வியூ ஃபைனல் டே வரைக்கும் உங்களுக்கு அது ஹெல்ப் பண்ணும். இத்தனை ஆண்டுகள் தளராமல் உங்களால் எப்படி இந்த தேர்வுக்கு படிக்க முடிஞ்சது? நான் மொத்தமாக இந்த யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனில் 9 ஆண்டுகள் பயணிச்சிருக்கேன். இதுக்கு பல சப்போர்ட் சிஸ்டம்ஸ் நமக்கு முதல்ல தேவை. ஃபேமிலி சப்போர்ட் தேவை, நண்பர்களுடைய ஒத்துழைப்பு தேவை. எல்லாத்தையும் தாண்டி என்னை பொறுத்தவரை இந்த யூபிஎஸ்சி தேர்வில் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னா தன்னம்பிக்கை மட்டும்தான். நீங்கள் என்னால் முடியும், நான் எத்தனை ஆண்டுகள்னாலும் சரி விடாமுயற்சியில் இந்த எக்ஸாமை நான் சாதிச்சே தீருவேன் அப்படின்ற தன்னம்பிக்கை மட்டும்தான் உங்களை 1 ஆண்டோ 2 ஆண்டோ 5 ஆண்டோ அது எத்தனை ஆண்டுகள்னாலும் சரி பயணிக்க தன்னம்பிக்கை மட்டும்தான் முக்கியம். அதை நீங்கள் எப்போவுமே உள்ளே வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம்ங்கிறது ரொம்ப காம்படிட்டிவான எக்ஸாம், ரொம்ப டஃப்பான எக்ஸாம். சின்னதாக ஒரு பிழை எங்கேயாவது நடந்தால் கூட நம்ம லிஸ்ட்லேயே இருக்க மாட்டோம், அவ்வளோ டஃப்பான ஒரு எக்ஸாம். அப்படி இருக்கும் பொழுது நமக்கு தன்னம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் இந்த எக்ஸாமை நம்ம தைரியமாக பயணிக்க முடியும். அதை எப்போவுமே உங்கள் கூட வச்சுக்கோங்க. தானேஸ்வர், இத்தனை ஆண்டுகள் இந்த தேர்வுக்காக படித்து இல்லை இந்த தேர்வுக்காக உழைச்சதால உங்களுக்கு கிடைத்த பாடம் என்ன? இதில் எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பாடம்னா விடாமுயற்சி, விஸ்வரூப வெற்றி, அப்படி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா தோல்விகள் தொடர்ந்து வந்தாலும் சரி நாம் துவண்டு போயிடவே கூடாது அப்படின்றது தான் நான் மாணவர்களுக்கு சொல்லுவேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஆல் இண்டியா லெவல் காம்படிட்டிவ் எக்ஸாம் வரும்பொழுது நமக்கு பல்வேறு இடையூறுகள் வரலாம், பல பிரச்சனைகள் வரலாம், மென்டலாகவும் ஃபினான்ஷியலாகவும் நமக்கு நிறைய பிரச்சனைகள் வரலாம். ஆனால் அந்த விடாமுயற்சி இருந்தால் மட்டும் போதும், கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம அந்த சாதனையை அடைஞ்சே தீருவோம். அது எனக்கு லைஃப் லாங் ஒரு லெசன். அதை பிற்காலத்தில் எல்லா மாணவர்களுக்கும் நான் அதை சொல்லணுன்றதை ஆசைப்படுறேன்.
போட்டித் தேர்வு, முக்கியமாக குடிமைப்பணி தேர்வு எழுத நினைக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நீங்கள் சொல்ல நினைக்கிற தகவல் என்ன? குடிமைப்பணி தேர்வு எழுதும் மாணவர்கள் அல்லது பொதுவாகவே போட்டித் தேர்வு மாணவர்களுக்கு நான் சொல்கிறது முக்கியமாக என்ன அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரியான வழிகாட்டுதல் தான். இப்போது என்னுடைய கேஸ் எடுத்துட்டிங்கன்னா, நான் பல வருடம் ஆயிடுச்சு இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு. அதுக்கு நான் செஞ்ச ஒரு தவறை நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நான் சரியான வழிகாட்டுதல் முதலே எடுக்காதனால சின்ன சின்ன பிழைகளை நானே கண்டுபிடிச்சு திருத்த வேண்டியதாயிடுச்சு. அப்போது மாணவர்களுக்கு சரியான அந்த கைடன்ஸ் கிடைக்கும் பொழுது அந்த பிழைகளை அவங்க ப்ரிப்பரேஷன் டைம்லேயே திருத்திக் கொள்ள முடியும். நம்ம எக்ஸாமில் போய் தவறு செஞ்சு தான் அதை திருத்திக்கணும் அப்படின்றது கிடையாது. ஸோ சரியான கைடன்ஸ் எப்போவுமே எடுத்துக்கோங்க. ஒரு சரியான ஆசிரியர்களோ இல்லை உங்களுடைய சக மாணவர்களோ இல்லை இதற்கு முன்பு இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணவங்க மூலமாகவோ இந்த மாதிரி மக்கள் மூலமாக நீங்கள் கைடன்ஸ் எடுக்கிறது மூலமாக நீங்கள் ரொம்ப குறுகிய காலத்திலே இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம் கிளியர் பண்ணலாம். அது மிகப்பெரிய படிப்பினையாக மாணவர்களுக்கு இருக்கும். வருங்கால தலைமுறைக்கும் அடுத்து தேர்வு எழுத துடிக்கும் இளைஞர்களுக்கும் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இனிமே தேர்வு எழுதும் இளைஞர்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, உங்களை சுற்றி எப்போயும் ஒரு பாசிட்டிவ் சப்போர்ட் சிஸ்டம் எப்போவுமே நீங்கள் வச்சுக்கோங்க. உங்கள் பேரண்ட்ஸாக இருக்கட்டும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை உங்கள் கைடன்ஸ் சப்போர்ட் பண்ணுற டீச்சர்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் சிஸ்டம் எப்போவுமே தேவை. ஏன்னா தேர்வு எழுதுகிற மாணவர்கள் சில நேரம் என்ன பண்ணுறாங்கன்னா, தங்களை சுருக்கிக்கிறாங்க, வெளியே எங்கேயும் போகாமல் யார்கிட்டையும் பேசாமல் அந்த மாதிரி பண்ணிடுறாங்க. அப்படி பண்ணக்கூடாது. ஒரு சப்போர்ட் சிஸ்டம் எப்போவுமே உங்களுக்கு கூட தேவை. உங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்காதீங்க எப்போவுமே. ஸோ தட் இந்த லாங் ப்ரிப்பரேஷன் ஜேர்னியில் உங்களுக்கு அவர்களுடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். ஈஸியாக நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எவ்வளோ நேரம் எங்களோட பேசினதுக்கு மிக்க நன்றி. உங்களுடைய பணியை சிறப்புறச் செய்து மென்மேலும் வளர்ந்து பல சாதனைகளை புரிய எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி, ரொம்ப தேங்க்ஸ். இளைஞர்களின் வாழ்வில் மாற்றத்தை, முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய எமது சீரிய பதிவுகள் தொடரும். பார்த்து பயன்பெற்று கருத்துக்களை பதிவிட மறக்காதீங்க. நன்றி. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.